தமிழகத்தையே உழுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மரணம், அதுவும் கள்ளசாராயத்தாலே ஒரு மிகப்பெரிய மரணம் இரண்டாவது முறையாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்காணத்தில் ஏற்பட்ட பொழுதே இது குறித்து பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அறிக்கை விடுத்து இந்த அரசுக்கு போதிய ஆலோசனைகளை வழங்கி எச்சரித்ததற்கு பிறகும் மீண்டும் தமிழகத்தை உழுக்கக்கூடிய அளவிற்கு அல்ல, இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் இந்த மெத்தனால் பாய்சனிங், மெத்தனாலை இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்த தவறியது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு 2 பேர் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கள்ளச்சாராயத்தை மெத்தனாலை கலந்து விற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது விற்பனை செய்யப்பட்டதோடு முடிந்து விடுமா? விற்பனை செய்யப்பட்டவருக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது, யார் மூலம் வந்தது, எப்படி வந்தது, இதற்கு பின்னணி என்ன, இதோட நெட்வொர்க் என்ன, இவற்றையெல்லாம் முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும். வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும், காவல்துறையால் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அதிமுகவுடைய கோரிக்கை. அதனால்தான் காவல்துறையும் இதில் உடந்தையாக இருக்கிறது என்பதற்காக தான் காவல்துறையுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த அரசு டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட காவல்துறை நிர்வாகமோ அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர், ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால்தான் ஒருவேளை இந்த அரசுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால், அல்லது செல்லுகின்ற பாதையிலே வழியிலே பயமில்லை என்று சொன்னால், இதை அவர்களாகவே முன்வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கருத்து. அதை தான் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம். அதை தான் நேரடியாக அங்கே போய் பார்த்தோம். இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டவுனில், இப்போ நம்ம புதுக்கோட்டை டவுன் மாதிரி கள்ளக்குறிச்சி டவுனில் தெருவாக ஒவ்வொரு சந்துலையாக அன்றைக்கு ஒவ்வொரு டெட் பாடி இருந்தது. ரொம்ப மனதை பிழிகிற அளவுக்கு எங்களுக்கு வேதனை இருந்தது. மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அன்றைக்கி ஆம்புலன்ஸ் கிடைக்கல, கிடைத்த வண்டியில் வந்தாங்க, போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை. அதெல்லாம் பலமுறை நம்ம எல்லாமே சுட்டி காமிச்சிருக்கிறோம். ஸோ இதற்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அழுத்தமான ஆழமான கோரிக்கையை. அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் இவ்வளோ நெருக்கடி இல்லை, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூடுதலாக நெருக்கடி இருந்தது. நெருக்கடியும் தாண்டி எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிச்சிருக்கோம். சிபிஐ விசாரணையில் பல்வேறு வழக்குகள் முன்னுதாரணம் காட்டுறாங்க. சிபிஐ வழக்கை தாமதப்படுத்துறதுக்காக தான், குற்றவாளிகளை தப்ப விடுறதுக்காக தான் சிபிஐ என்கொயரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. இப்போ இதே நிலையில் பலமுறை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசும் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இது 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்கள் இப்போனா இந்த மெத்தனால் இப்போ சென்னையிலேருந்து வந்ததுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. 2-3 மாநிலங்கள் சம்மந்தப்பட்டாவே அது இந்தியா முழுமைக்கான ஒரு அதிகார அமைப்பு பெற்ற சிபிஐ விசாரிப்பு தான் சரியாக இருக்கும்னு கருதுகிறாங்க. தனிப்பட்ட ஒரு மாநிலத்துக்குள்ளே இருந்தால் கூட மட்டுமே நம்ம சிபிஐ விசாரணை ஏற்றுக்கலாம். அது மட்டும் அல்ல, நீங்கள் நல்லா சரியாக கேள்வி கேட்டீங்க. ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்கான சம்பவத்துக்கு சிபிசிஐடி விசாரணை தான் நம்ம ஜிஓ போட்டதோட அவுட்கம் இன்னும் வெளியில் இல்லையே. அதில் போட்டு சிபிசிஐடி விசாரணையில் என்ன நடந்தது என்பது வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனால தான் இன்றைக்கு எல்லோருமா அது சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாத்திரை இல்லைன்னு சொல்றாரு. அதே போல இல்லை அது நிச்சயமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஆதாரபூர்வமாக தான் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த மருத்துவமனைக்கு அன்றைக்கி எடப்பாடியோடு நானும் சென்றிருந்தேன். நாங்களே மருத்துவமனையில் போய் ஒவ்வொரு நோயாளியையும் பார்த்தோம், இன்ட்ராக்ட் பண்ணோம், மருத்துவரோடு இன்ட்ராக்ட் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய அரசு மருத்துவர்கள் தான் எடப்பாடியார்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அருமையான சிவி சண்முகத்திலையும் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி ஃபோமிபிசோல் தான் ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ஆன்டிடோட். ஒரு நோய் என்று சொன்னால், ஒரு விஷம் என்றால் அந்த விஷம் இப்போ பாம்பு கடிக்கு சரியான ஆன்டிடோட் அப்படின்றது ஆன்டி ஸ்னேக் வீனம், விஷம் முறிவுக்கு அந்த ஆன்டி ஸ்னேக் வீனம் ஏஎஸ்வின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த மெத்தனால் பாய்சனுக்கு ஆன்டிடோட் அப்படின்றது ஃபோமிபிசோல் அப்படின்ற ட்ரக்கு. ஸோ அந்த ட்ரக்கு நாங்கள் பார்த்த அந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி அன்று வழங்கப்படவில்லை. அதை தான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை வேறு விதமாக அதுக்கு பின்னாடி அதில் கருத்து தெரிவித்தாங்க. அந்த கருத்து இல்லை. அதுக்கு பின்னாடி தான் இவங்க டிஎன்எம்எஸ்சில் ஆர்டர் போட்டு இப்போ தான் அந்த மருந்தை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த மெத்தனால் பாய்சன் ஒரு மருத்துவரை நான் சொல்கிறேன், இந்த மெத்தனால் பாய்சனிங்கை ட்ரீட்மெண்ட்டே 0 டிலேயில் ட்ரீட் பண்ணணும். ஒரு வினாடி கூட தாமதிக்கூடும். வந்த உடனே ஐவிலைனை போட்டு டக்குன்னு வந்து பிளட்டில் கலந்துருக்கும், உடனே விஷமுறிவு கொடுக்கணும். அதெல்லாம் அங்கே தாமதமான சிகிச்சை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, டயாலிசிஸ் பண்ணணும். உடனே டயாலிசிஸ் பண்ணால் தான் இப்போ பாண்டிச்சேரியில் 16 பேர் அட்மிட் பண்ணாங்க, 16 பேரையும் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே அன்றைக்கி 3 பேருக்கு தான், முதல் நாள் வந்து 3 பேருக்கு தான் டயாலிசிஸ் பண்ணாங்க. அதான் நீங்கள் எத்தனை பேர் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்துகள் வழங்கப்பட்டது. இப்போ தேவைன்னா நீங்கள் ஹையர் சென்டருக்கு, சென்னை ராஜீவ்காந்தி போன்ற மருத்துவமனை ஹையர் சென்டருக்கு அனுப்பியிருக்கலாம், இல்லது ஹையர் சென்டரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்கே வர வச்சிருக்கலாம். இப்படின்றதான் கருத்து. இதில் வீண் விவாதங்களை தவிர்த்து உயிர்கள் பலியாகிவிட்டது. இதுக்கு மேலே நடப்பது என்ன, உரிய விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு சம்பவம், இப்போ 2வது சம்பவம். இது மாதிரி அடுத்து இந்த சம்பவங்கள் நடக்காத நிலையை அரசு உறுதிப்படுத்தணும். அந்த முயற்சியில் இந்த வீண் விவாதங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த முயற்சியில் அரசு இறங்கணும்னு தான் கேட்டுக்கிறேன்.